இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இல்லம் தோறும் இறை வார்த்தை என்கிற இந்த இறை வார்த்தை உரைக்கிற இன்றைய மன்னா இந்த ஒரு பெரிய முயற்சிக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடு இந்த இறை வார்த்தை பகிர்வுல ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரொசாலியா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித ரொசாலியா என்பவர் இத்தாலி தேசத்துல பலேர்மோ என்கிற பகுதியில பிறந்தார். ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்ததாகவும் மிக இளைய வயதிலிருந்து தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தன்னுடைய இதயமானது இயேசுவுக்கு மட்டுமே சொந்தமானது என்று தவ முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 10 பருவத்துல இருந்த நேரத்திலேயே அங்கிருந்த ஒரு மலைப்பகுதிக்கு சென்று தவ ஒழுக்க வாழ்வுல இந்த புனித ரொசாலியா ஈடுபட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். பெல்லகிரீனோ என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில இவர் தவ முயற்சிகளை மேற்கொண்டு விசுவாச வாழ்க்கையிலும் நம்பிக்கை வாழ்விலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். பெல்லகிரினோ என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில இவருக்கான ஒரு பேராலயம் இருக்கிறது. இவருடைய உடல் இன்றும் அழிவுறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, பலேர்மோ, சிசிலி, பெல்லகிரினோ பகுதியில இந்த புனித ரொசாலியாவுடைய வாழ்வு இன்றளவும் பல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு முன்னோடியான வாழ்வாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற 10 பருவத்து பிள்ளைகள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், புனித ரொசாலியாவை போல இறைவனுக்கு உகந்த ஒரு தூய்மையான வாழ்வை பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ கற்றுக்கொள்ள இறைவன் உங்களை தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி வாசகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரேத் பகுதியில் அமர்ந்து மக்களுக்கு இறை வார்த்தையை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல தான் சீமோன் பேதுருவையும் அவருடைய சகோதரர்களையும் அவர் படகுல காண்கிறார். இரவு முழுவதும் மீன் பிடித்து மீன்பாடு எதுவும் கிடைக்காமல் மிகுந்த சோர்வோடு இருந்த அவர்களை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்கள் படகுகளை இன்னும் கொஞ்சம் ஆழத்திற்கு தள்ளி போய் வலைகளை வீசுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல மீனவர்களான பேதுருவும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை பார்த்து நினைத்திருக்க கூடும், இவர் ஒரு தச்சருடைய மகன், இந்த ஊரும் கிடையாது, இவருக்கு எப்படி கடலை பற்றியும் கடலில் இருக்கிற மீன்களை பற்றியும் அல்லது இந்த கெனசரேத் ஏரியை பற்றியும் அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படி என்று அவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். அன்புமிக்கவர்களே, களைப்பாக இருந்தாலும் இயேசு சொல்லுகிற அந்த அறிவுரை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக அல்லது மனித புரிதலுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தாலும் இயேசுவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவர்கள் படகை ஆழத்திற்கு கொண்டு சென்று அங்கே வலைகளை வீசுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, என்ன அதிசயம்! வலைகள் கிழிந்து விடுகிற அளவுக்கு அவர்களுக்கு மீன்பாடு கிடைத்ததாகவும் தங்களுடைய நண்பர்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு மீன்பிடித்தலை அன்றைக்கு அவர்கள் கண்கூடாக கண்டார்கள் என்பதையும் நம்ம நற்செய்தி வாசகத்துல வாசிக்கிறோம். இந்த மாபெரும் புதுமையை கண்ட பேதுரு இயேசுவனுடைய பாதத்துல விழுந்து, நான் ஒரு பாவி, என்னை விட்டு அகலும் அப்படி என்று தன்னுடைய தகுதியற்ற நிலையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில எடுத்து சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துலதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் அப்படி என்று அழைத்தலை அந்த இடத்துல கொடுத்து அதற்கு பிறகு திருத்தூதர் பேதுருவை திருச்சபையில எந்த நிலைக்கு உயர்த்தினார் என்பதை நாம கண்கூடாக பார்த்தோம். அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையற்ற ஒரு சூழல்ல, எதிர்நோக்கற்ற ஒரு சூழல்ல, எதுவுமே விளங்காத ஒரு சூழல்ல, ஏதாவது நமக்கு நல்லது நடந்து விடாதா அப்படி என்று ஏக்கத்துல இருக்கிற ஒரு சூழல்ல, இந்த மீன்பிடி கிடைக்காமல் சோகத்திலும் சோர்விலும் அடுத்த வேலைக்கு என்ன செய்கிறோம் என்று மனச்சோர்வடைந்திருந்த அந்த சீடர்களுக்கு மத்தியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை கீழ்ப்படிந்ததால் தான் இன்றைக்கு மாபெரும் அதிசயத்தை இன்றைக்கு திருத்தூதர் பேதுருவும் அவர்களுடைய சகோதரர்களும் கண்டார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூர்ல இருக்கிற புனித தொன்போஸ்கோ இல்ல மாணவர் இல்லத்துல நான் அங்க நிர்வாக தந்தையாக இருந்தேன்.
அங்கு 2 வருட பணியை முடித்த பிறகு, நிறைவு செய்த பிறகு, என்னுடைய மாநில தந்தை அந்த ஒரு பணியை என்னிடத்துல கொடுத்த நேரத்துல ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் மனச்சோர்வோடு மாற்றிவிடலாம் அல்லது வேறு எங்காவது இடத்தை கேட்கலாம் என்று மனம் குழம்பி இருந்த நேரத்துல என்னுடைய ஆன்மீக குருக்கள் எனக்கு கொடுத்த அறிவுறுத்தலின்படி அந்த பணியை நான் ஏற்று திருவண்ணாமலையில் இருக்கிற சிகரம் இல்லத்திற்கு சென்றேன். அன்புமிக்கவர்களே, அங்குதான் முதலாக அந்த கொரோனா காலத்துல இன்றைய மன்னா என்கிற இந்த புதிய முயற்சி ஆரம்பித்தேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு என்னுடைய பெயரே நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. ஆரோக்கியதாஸ் ஃபாதர் என்றால் என்னை தெரியாது. இன்றைய மன்னா ஃபாதர் என்றால் என்னை பலருக்கு தெரியும். காரணம், எதுவுமே புரியாமல் குழப்பத்தோடும் மனச்சோர்வோடும் இறைவன் கொடுத்த அந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டதால் என்னவோ இறைவன் எனக்கு இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்படி என்னுடைய வாழ்க்கையில பல நேரங்களில மனிதர்களுடைய பார்வையில புரியாத ஒரு விஷயமாக இருந்தாலும், மனிதர்களுடைய பார்வையில எதிர்நோக்கற்ற ஒரு காரியமாக இருந்தாலும், இறைவனுடைய சித்தத்தை ஏற்று கீழ்ப்படிந்து இறை சித்தத்தை நிறைவேற்ற முயன்றால் என்னுடைய வாழ்க்கையில இறைவன் இப்படி ஒரு அற்புதத்தை, இன்றைய மன்னா என்கிற இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது போல உங்கள் வாழ்க்கையிலும் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டு, மனிதர்களுடைய பார்வையில திறமையற்றவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில உயர்வானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணலாம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறை சித்தத்தை ஏற்போம். அன்றாட வாழ்க்கையில பல புதுமைகளை காண்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.